என்னம்மா பிள்ளை, என்ன பிள்ளை? வார நீ கட்டி கொடுத்த பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கணவனை பிரிந்திருக்க பிள்ளையை கேட்டு வந்தது யாரு? உட்காரு, நீங்க வரலாம். பொறுமை வேண்டும் மகளே. இன்னும் ஒரு முறை கால் வந்து வரணும். ஒரு முறை தான் வரும். எவ்வளவு விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உலகத்துல, பார்த்தீங்களா? ஒன்றும் தெரியாம குறி சொல்லுத ஒன்று நினைச்சிடக்கூடாது நம்மள. இல்லை தம்பி, உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா, இந்த பிள்ளை பிரிந்திருக்கக்கூடிய நேரங்கள் மாறிவிட்டது. அதே மாதிரி இனி ஒரு விஷயம் உள்ளத்துல இருக்கு. அந்த கணவன் வந்து மனமுறையாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி அவன் ஏற்க மறுத்து நான் ஒதுக்கி விட்டுறதுன்னு சொன்னா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய என்ற ஒரு கேள்வி உள்மனதில் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கணும். ஒரே முடிவு. இனி புதியது ஒரு சகாப்தம் குடும்பத்தை காண நான் முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையிலே அவளை சரி பண்ணணும். கால் வந்துட்டுவான். வருவாய். இந்தா உன் புருஷன் உன்னை கூப்பிட வருவான். மகிழ்ச்சியாக இருப்பாய். வெற்றி அடைவாய். நிறைவாற்றல் வந்தாச்சு. எல்லாமே தெளிவாயாச்சு. கவலைப்படாத. புரியுதா? அங்கிருந்து உத்தரவு வரல. பொறுமையாக. சரியா? தெரியும் செஞ்சு வச்சது யாருன்னு. அதானே அங்கிருந்து வரலையே. அதை நீக்கிறத அடுத்த சந்திப்பில் அது சரியாச்சு. இந்த கனியை 2 வருஷம் சாப்பிடுங்க, சரியாயிடும். புண்ணியமாக வாழ்க்கை. அதே கும்பகோணம் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. குடும்பம், வீடு, கால் வந்துட்டு வரலாம். புரியல. கால் வந்துட்டு வாங்க. முதல்ல நீங்க எதுவுமே சொல்லக்கூடாத. நான் தானே சொல்லதுக்கு உட்கார்ந்துருக்கேன். நானே டேப் இருக்கேட. அம்மா, உங்க மனசு ஒருநிலைப்படலை. நீங்க தெளிவா கும்பிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் பின்னல்டா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காரலாம். பக்கத்தில் உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போற வழியில ரோடுல இருந்து இடது பக்கம் இறங்கினா உன் மனை வரும். சரிண்ணா? அதுல ஒரு கோடியை தேடி சென்றால் ஒரு அம்மன் கோயிலுடைய பகுதி வருது. இருக்கா? உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி எத்தனை பேர்கள் சொல்லி அவன் மனம் அடங்கலை. அவளுடைய நட்பின் பொருட்டு வீண் பழியும் இப்போதைக்கு பொல்லாத ஒரு கேஸும் வரக்கூடிய நிலைமை அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? ஆனா அவ 2ஆம் தர சட்டப்படி பாதிக்கப்பட்டு வழக்கில் பாதிக்கப்படுவாளான்னு கேட்டேன். விசாரணை நடக்கும். கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கணக்கின்படி உன் மகா வந்து கடன் வாங்கல அப்படி என்பது உன்னுடைய கூற்று இல்லையா? ஆனா கருப்பசாமி என்ன சொல்லுதுன்னா, இவளும் கொஞ்சம் பணம் வாங்கினாள். ஆனா அவளை சேர்ந்தவர்கள் வாங்கிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாமே இவள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆனா இவள் செய்தது அந்த குற்றம் தானே. இவள் தானே ஏற்பாடு பண்ணா. இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பா. அதனால நீதிமன்றத்தில் இருந்தும் காவல் நிலையத்திலிருந்தும் அவளை காப்பாத்தி கடன் அடைக்க பணமும் தாரேன், இந்த பிரச்சனை வந்து மீட்டியும் தாரேன். 3 முறை என்ன பார்க்கவா காப்பாத்துறேன். போயிட்டு வா. அடுத்து பேசுவோம். பாஸ் ஆயிட்டா. இந்தா நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமா இருக்கு. கருப்பசாமி,
ஏற்கனவே உன்னுடைய சர்வே நம்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க பக்கத்துல மாத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சரியா? இதை நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க. அதை 2 பேரை வச்சு பேசணும்னு நினைக்கும் பொழுது இருக்கிறது வரை இருக்கட்டும், செத்த பிறகு நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று ராஜன் சுகமா இருக்கேடா. அதனால நம்மளை மை மந்திரம் வச்சோ ஏதாவது செஞ்சு சொத்துக்காக நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு உள்பயம் உனக்கு இந்தாவா, ஒரு பேய் அசைக்க முடியாது. நான் காப்பாற்றி தரேன். ஆண்டு கொள்வாய், வாழ்ந்து கொள்வாய். கர்மசாமிக்கு கும்பகோணம் உடல்நிலை சரியில்லாத மனைவியை மனவேதனையோடு கூட்டி வந்த மகன். பொய் எதுவும் பேசணும்னா உடனே வெளியே போய் சொல்லிடுவேன். கால் வந்து வந்து மனசார உட்காரு மகளே, தொடாம உட்காரடா. என்னவா கண்ண முடிக்காம அப்படி ஆகட்டும். வயநாடு அமைதியா உட்காரணும், குலைக்க கூடாது. வயநாடா யாருக்கு சோகம் இல்லை? என்ன செய்யுது? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னும் 3 முறை கூப்பிட்டு வரணும். கால் ஒன்று சொல்லணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில நாகம் தகுந்தமான ஒரு தெய்வம் குடியிருக்கு. சரியா? என்னடா? ஆமா. இப்போ 2.25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை பத்திய மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி நல்ல வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. இந்தாடா, தை மாதம் ஒரு வீட்டை ஆரம்பிச்சுக்கா. அதுக்கு அரசும் உதவியாக இருக்கும், உனக்கு பணமும் வந்து சேரும். இந்த மகளே, பணம் காசை நான் தந்துட்டேன், கஷ்டம் உனக்கு தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கும், போகலாம். கர்மசாமி அதே வயநாட்டு அருவாள் பிடிச்சி கொடு சாமி. அங்க காளியம்மன் உண்டுமா? உட்காருங்க, உட்காருங்க, இருங்க 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 இருங்க. கேட்ட வரம் தரவே ஓடி வந்து ஆமா, நிறைய ஜாதகங்களையும் குறிகளையும் கேட்டு ஒண்ணுமே தெளிவாக மாட்டுக்கேன்னு சொல்லி உன் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கு. உண்மையா? உண்மையா இல்லையா? அதனால என்னதான் நமக்கு நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒரு உணர்வு வேதனையும் உன் உள்ள நிறைய ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு யாருமா அது? அப்படியா? அப்பா மணியத்துல என்ன வேணும் உனக்கு? பக்கத்துல வா. 3 வேளை 21 நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து வந்து சேரு. தெளிவடைய வைக்க வெற்றியாகிட்டார். ரொம்ப ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், நல்லா மாட்டேங்குது. இந்த கிட்னிக்கு பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கா. ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது நடக்கணும். அப்படி இல்லாட்ட நான் பேசக்கூடாது. நான் வாங்கின வரோம். 21 நாள் காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து வா, பார்த்துக்கோ.
அதுல ஏன் அப்படி சொல்லிருக்கங்கிறது நீ வரும்பொழுது நீயே புரிஞ்சு வந்து என்கிட்ட பேசுவ. ஆய்க்குடி ஆய்க்குடி யாருப்பா? ஆய்க்குடி கம்பளி ஆய்க்குடி. மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? கோர்ட்ல கிடக்கா, முடிஞ்சு போச்சு. காய்கறி வியாபாரம் பார்த்தது யாரு? கால்வன் சொல்லலாம். நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் இருக்கு. ஒரு காலத்துல தெய்வீகத்தையும் ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவன் நீ. ஆனா அந்த சக்தியை எப்படி இழந்தோம் என்பதும் உனக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத கடன்களை பெற்று உன் மகன் பிள்ளைகள் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாத வேதனைகளை அடைந்தார்கள். அது எல்லாமே சனி பகவானுடைய லீலைகளால் வந்த வினை என்பதுதான் உணர்த்தப்பட்ட உண்மைகள். ஆனா இப்ப கடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போற வாழ்க்கையை நலப்படுத்த தொழிலும் வேணும், பண உதவியும் வேணும் என்பது உன் கேள்வி. கால்வன் சொல்லலாம். அதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்தா பணம் தந்திருக்க, பெருகிக்கணும், வெற்றி உண்டு, வாழலாம். அதே ஆய்க்குடி எல்லை கால்வன் சொல்லலாம். அண்டை தம்பி முடியல தாத்தாவ 8 அடி பாஞ்சவர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க பெண்ணினுடைய மனதை திருப்பி கொண்டு வந்து என் பிள்ளையோடு சேர்த்து வைக்கணும் என்பது உன் கேள்வி. ஆனா அந்த பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். என்னால தன்னிச்சையாக வாழ முடியும், அந்த குடும்பத்துல போய் நான் வாழ மாட்டோம்னு அவன் உறுதியான முடிவோடு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பெண் உனக்கு தேவையா? பிள்ளைக்காக வேணுங்கிற கால்வன் சொல்லலாம். அப்படின்னா அந்த பிள்ளைய நான் ஒரு பார்வை பார்க்க, அந்த பிள்ளை தாய் தாப்பனோட சேர்ந்து வாழுமா தனித்து வாழுமாங்கிற ஒரு விதி தெரிய வேண்டாமா? தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். வந்து கண்ண முடிக்கலாம். அப்படியா? முடிச்சுக்கலாமா? அந்த குழந்தை பெற்றோர்களை பிரியாது. 9 மாதங்களில் வழக்கு பாதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பி குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாய், வெற்றி உண்டு. காப்பாய்த்தார நான் ஜெயிக்கிறேன், வாழலாம். மன அதிர்ச்சியா பிசாசான்னு எனக்கா நீ கேள்வி கேட்டியா? என்னடா இது? வா பக்கத்துல வா. மன அதிர்ச்சியின் காரணத்தினால் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வம் தன் மேல குடியிருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டு தெய்வ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இந்த ஆட்டத்தால இவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நிறுத்தியாச்சு. இன்னும் 3 முறை என்னை கூட்டு வா, அல்லெல்லாம் வாழ வைக்க, ஆபத்தெல்லாம் இருக்க வைக்க. இதுவரை தொடர்ந்து பார்த்து வந்த தொழிலில் 1.25 ஆண்டுகள் இப்போ உன் தொழில ஒரு சரிவும் மனவேதனையும் ஏற்பட்டிருக்கு. இதுல பண நஷ்டமும் மனவேதனையும் உண்டு. இதுக்கு எதுவும் மந்திரதந்திரங்களால் பாதித்திருக்கான்னு பார்த்தேன். அப்படி ஒண்ணும் இல்லை. ஆனா வீட்டுக்கு பின் திசையில ஒரு ரோடு போகுது. அதனுடைய பக்கத்துல ஒரு குளத்துக்கரை, அதுல சுடமடசாமி இருக்காராம்லா? இருக்காரா? கால்வன் சொல்லலாம். உன் கதையை எடுத்து பாடுகிற பொழுது உனக்கு வேற என்ன வரம்பா வேணும்? அதான் தொழிலை பத்தி பேசுறேன். கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம்
செய்வனை கோளாறுகள் எதுவும் இல்லை. வியாபார முடக்கத்தை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி என்ன வச்சுக்கோ, என் போட்டா வாங்கிட்டு போ, நல்லா இருக்கு. அதே ஆலங்குளம் பகுதி பிள்ளையை பத்தி கேட்க வந்தவர்கள் யார்? கால் வந்துட்டு வரலாம். சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? சர்ச்சு காது கேட்கலையா? நான் புத்தலுக்கு புரியலையா? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? பின்னையா நான் சொல்றது புரியல உங்களுக்கு? சரியா போகுது. சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? உங்க வீட்டுக்கு கால் வந்துட்டு வரலாம். முடிச்சுக்கலாமா? என்ன வேணுமா உனக்கு? உட்காரு. நான் சொன்னா வருத்தப்படுவியாமா? வருத்தப்பட மாட்டேன். உன்னுடைய மகன் உள்ளம் ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது உண்டு. அதற்கு பின் அவனுடைய நடைமுறையிலையும் பழக்க வழக்கத்திலையும் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும், வாழ்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். மாற்றி தாரம்னு உத்தரவாயிடுது. கால் ஒன்று சொல்லலாம். யார் வரா? முத்து மாரியம்மா. கேட்டு பார்ப்போம். அறுபது நாட்களில் அவனுக்கு உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், மனக்கோளாறு நீங்கும். நல்லா இருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்ப்போம். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, ஓகே. அதே ஆலங்குளத்து எல்லை. போன ஆஃப் பண்ணிட்டு வாமா. கணவனை பற்றி என்ன ஆராய்ச்சி என்று கேட்க வேண்டும். கால் ஒன்று உட்காரலாம். கொண்டவரை பத்தி என்ன மனக்குழப்பம்? நடந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். ஆனா அங்க தகப்ப இருக்க மாட்டான், அப்படித்தான் அடையாளம் வரும். நான் ஒருத்தனுக்கு உத்தரவிட்டு சொன்னேன், உன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தாய்மாமன் இல்லாத ஒரு பெண்ணு அமைஞ்சிட்டு பத்திரிகையில என் பேரை போட்டு கொண்டு வந்திருக்கான். அத மாதிரி உன் தம்பிக்கு பொண்ணை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டான். இந்த வெள்ளை அருமையான மலர்கள் தந்திருக்கேன். கல்யாணத்தை முடித்து பத்திரிகையோட வா, என்ன பார்க்கவா, நடக்கும். ஆனந்தமா இருக்கு. கர்மசாமி, செந்தட்டி. அது என்னப்பா செந்தட்டினா உடம்புல அடிச்சுக்கிடுறதா? செந்தட்டியாபுரம். யாரு யாரு? செந்தட்டியாபுரம். 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 செந்தட்டியாபுரம் வந்தாச்சுப்பா, வந்தாச்சுப்பா. உங்க ஊருக்கும் சேந்த மரத்துக்கும் தூரமா? தானா? செந்தட்டி தெரியுமா உனக்கு? செந்தட்டியாபுரம் தானே? கால் வந்துட்டு வரலாம். ஆட்கொண்டார்குளம்னு ஒரு ஊர் இருக்கா? ஆட்கொண்டார்குளம், அதுதானே பார்த்தேன். உங்க ஊருக்கு போற வழிதானா அது? அப்படியா? சரி, வரலாம். உன்னுடைய மகனை போய் நான் பார்த்தேன். அவனுடைய மன அலைகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காத பழக்கங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கான். பெற்றோர்களுக்கு உடன்படாத உள் உணர்வுகளையும் குணங்களையும் நட்புகளையும் கொண்டவன். இப்பொழுது அவன் தப்பித்ததோ ஒரு பெரும்பாடு. இன்னும் அவன் மீது போட்டியும் பொறாமையும் சில பேர்களுக்கு இருக்கு. இதுல ஆபத்தில்லாம உன் மகனை திருத்தி காப்பாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தா உன் மகனை நேர் வழிக்கு கொண்டு வரேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன். பக்கத்துல வா. நல்லா இரு மகளே. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி. சங்கரன் கோவில்.
சங்கரன் கோவில் வந்து நின்று அங்கிட்ட நின்னு. உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் வருவான். அழுவதனாரே உயிரை மீண்டும் தருவார். இந்த பையனுக்கு ஒன் சைடு ஆஃப் மைண்ட், ஒருநிலைப்பட்ட மனம், பல சிந்தனைகள் இருக்காது. அவன் பாதையிலே போய்கிட்டு இருப்பான். நம்ம கூப்பிட்டாலும் அதிகம் நம்ம மீது கவனம் செலுத்தக்கூடிய புத்தி இருக்காது. மூளையினுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது மட்டும் உண்மை. இது தெரபியின் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் திருப்பி தெளிவாக அமைதியாக மட்டுமே இருக்க வைக்க முடியும் இந்த பிறவியில். அப்படி அடைக்க உடைக்கி தந்தா போதுமா? பேச்சு வர வைக்க கால் வந்துட்டு வரலாம். மெல்ல மனம் குழம்பாம கால் வந்துட்டு வாங்க. வரலாம். இன்னும் 5 முறைகள் என்னை பார்க்க வர வேணும். சிரமத்தை பார்க்காம என்ன வரணும். பேச வைக்கிறேன், வாய பேச வைக்க. வாடாங்க. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? காப்பாற்றி தரேன். மன சலனம் இல்லாமல் 5 முறை கூட்டுவாங்க. வெற்றி ஆகி தரேன். போயிட்டு அதான் முதல்ல அடக்கி உடைக்கி தரேன். அதுக்கு எல்லாம் ஒன்றும் கவலைப்பட பாடித்தரேன். மன தைரியமா இருங்க. மனதை பறி கொடுக்க வேண்டாம். தெளிவாக இருங்க. சரிபடி தரேன். வருத்தப்பட வேண்டாம். எல்லாரையும் கூப்பிடுவாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு குடும்பத்துல பாதி பேர் கிறிஸ்டினும் பாதி பேர் இந்துமா இருக்காங்களே. யாரு அது? யாரு? வா வா வா. யாரு கிறிஸ்டின் யாரு இந்து? அம்மா மாமனார் வழி. நீங்க சபாஸ் கால் வந்துட்டு வா. இதெல்லாம் சொல்ல முடியும். கருப்பசாமி, நான் நல்ல சுள்ளமான மாதிரி சாப்பிடத்தான் செய்தேன். என் உடம்பு ஏன் உருக்கிக்கிட்டு போகுது? அதுக்கு ஒரு காரணம் தெரியணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அமைதியும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதுக்கு என்ன பிரச்சனை? என் மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துடுவான். அது மாதா கோவிலடா அப்படி ஒரு பாட்டு சத்தம் கடிச்சங்க. அதான் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் அறிவு இருக்குல்ல. மகளே, செய்வனை வேண கோளாறு எதுவுமே நடக்கல. தபார் அழுதா நான் சொல்றது உன் மனசுல பதியாது. மனசை அடக்கிக்கிட்டனா எல்லாமே புரியும். இது கிரகங்களால் உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால இப்ப வருமானங்கள் குறைஞ்சு கடன்களும் வேதனையும் இருக்கு. அதனால வீடு மாற வேண்டிய நிலைமை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு. மாற வேண்டாம். வருமானத்தை தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இந்தா நான் கொடுத்த பணம் உனக்கு பெருமையை தீர்க்கும், வறுமையை தீர்க்கும். வா மகளே, இந்த நல்லாரு ஐஸ்வர்யமாரு வாடா. அதே தூத்துக்குடி எல்லை. போன பிள்ளைய திருப்பி கொண்டு வர முடியுமா? உங்க பிள்ளைங்க பேருக்கு புரியல. வெளிநாட்டுல உங்களை பிரிஞ்சிருக்காரா? சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரா? பையன் நீங்க ஒரு இடமும் அவன் ஒரு இடமும் இருக்கிய. அப்படியா? அப்படியா? அப்படி இருக்கு. நான் ஒரு பொண்ணை சொல்லுதேன். இப்போ நீங்க ஆம்பளை பையனெல்லாம் சொல்லுதீங்க. ஒரு பொண்ணு உங்களை விட்டு போயிட்டாலாம்ல, போனது உண்மையா? நீங்க அங்க இருங்க, இவங்களை எங்க பிடிக்கும். கால் வந்துட்டு வா. அட்டிக்காடி கருப்பசாமி,
என் பொண்ணை அந்த காலத்துல பெரிய மருத்துவங்க சொல்லுவாங்க ஐயா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மூத்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா குழந்தையாமார் ஒருத்தியோ 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த மூத்த பிள்ளைய குடும்பத்தோட ஒட்டி வாழ வைக்க கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பண்பாடு வகுத்திருக்கான். ஏன் அப்படி கூடாது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு, மூத்த பிள்ளை சந்தோஷத்தோட கணவனோட மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து மற்ற இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளுடைய உள்ளம் ஏங்கும் மறைமுகமாக. அந்த ஏக்கத்தை அந்த கூட இருக்கிற மச்சானுடைய மனதுல பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அப்போ குடும்ப மானம் கெட்டு போயிடும். அதனால தான் மூத்தவளுக்கு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாணம் முடிச்ச ஜோடிகளை மற்ற குழந்தையாமாரி இருக்கக்கூடிய வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்க வைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. நம்ம தமிழ் மரபுல சொன்ன வார்த்தை இது. தமிழனுடைய பண்பாடு. அதனால தான் இந்த உலகத்துல தமிழனுடைய பண்பாடு மட்டும்தான் இன்னைய வரை உயர்ந்திருக்கு. புரியுதா? ஆனா உங்க வீட்டுக்கு வாழ வந்தவன் உன் இளைய பிள்ளைய கெடுத்து குழப்பத்தை பண்ணி விட்டுட்டான். உண்மையா இல்லையாப்பா? உன் மகனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உட்கார முடியாதா? உட்கார முடியும். அவன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அவளை உங்க எல்லாருக்கும் பிடிக்கல. அதனால அவ வருவா வரமாட்டா, சேர்ந்து வந்தா ஏத்துக்கணும் ஒரு குழப்பத்தை அடைஞ்சி ஒரு முடிவு எடுக்க முடியாம இப்ப திணறிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. தஞ்சாவூர் வேணாம். ஆவணி மாதத்துக்குள்ள மகனை சேர்த்து வைக்கேன், மங்களகரமான காரியத்தை நடத்தி வைக்கேன், வெற்றி உண்டு. காப்பாத்தி தரேன். அந்த டாபிக்கே நான் வரலன்னு புரிஞ்சுக்கிட்டியே நீ. அப்படியா? வராட்டில் அவங்க சமேதராக மாறிவிட்டார்களே. நீ நினைக்கிற பொண்ணோட தான் வரணும். சரி சரி. சாதி ஒன்றொழிய வேறில்லை அப்படி படிச்சதெல்லாம் பொய்யா? அப்போ அதெல்லாம் சும்மா பாடம். ஆமா, என்னம்மா சொல்லுதீங்க? அதெல்லாம் சும்மா தனித்து நிக்க. வர வைக்கிறேன் போ, நல்லா இரு. கேட்டு வச்சிருவோம்.